ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, இன்றைக்கி காலையில் தான் நம்ம ஒரு காப்பிரைட் கிளைம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மியூசிக் சம்மந்தமானது. ஸோ அது எந்த சேனல் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணலை. அது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹவுஸ் ஒய்ஃப் கிச்சன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான். இப்போ அந்த சிஸ்டர் எனக்கு ஒரு ஆடியோ ஃபைல் அனுப்பி கொடுத்துருக்காங்க மெயிலில். அதாவது அவங்க சேனலுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க சேனலோட அந்த லிங்க் உங்களுக்கு நான் டைட்டிலேயே அட் போட்டு உங்களுக்கு போட்டிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க சேனலுக்குள்ளாடி போகலாம். அவங்க சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஹாய் சிஸ்டர், நான் வில்லேஜ் ஹவுஸ் ஒய்ஃப் கிச்சன் சேனலோட க்ரியேட்டர். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா ஷீஜா. நான் ரொம்ப லேட்டாக இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறதுக்கு ரொம்ப சாரி சிஸ்டர். இது ஷிஜி டெக் சேனலுக்காக நான் என்னோட சேனலில் நடந்த ஒரு சின்ன விஷயம், எனக்கு ஒரு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. அதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது நியூவாக யூடியூப்புக்கு வர்ற இல்லை முன்னாடி இருக்கிற யூடியூபர்ஸுக்கு கூட கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா 1,30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஆப்போட நெய்ம் எனக்கு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரில. அதில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வருமா என்னன்னு எனக்கு தெரில. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லை அப்படின்னா மியூட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆப்போட நெய்ம் பார்த்திங்க பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆப் தான். இங்கே எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நியூ யூடியூபர்ஸுக்கு அது எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா யூடியூபர்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு க்ரியேட்டரும் இது ஷேர் பண்ணதே கிடையாது. இருக்க எல்லா மியூசிக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மியூசிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நியூவாக வரவங்களும் சரி, முன்னாடி இருக்க யூடியூபர்ஸும் சரி, அதே மியூசிக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸில் நான் எல்லாத்துக்குமே, அதாவது இன்ட்ரோ கொடுக்குறப்போ மட்டும் அந்த மியூசிக் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை பேஸ் பண்ணி தான் நான் போடுவேன் வீடியோஸ். இன்ட்ரோ வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தேன். அந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் நான் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி அது காப்பிரைட் கிளைம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு காப்பிரைட் கிளைம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்லேருந்து ஒரு கிளைம் எனக்கு வந்துச்சு. செக் பண்ணி பார்த்தா அந்த மியூசிக், நானும் ஏதோ பிக்சர் ஏதாவது நான் தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணி பார்த்தா அந்த மியூசிக் தான் பிரச்சனையே. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் எல்லா வீடியோக்கும் அதே மியூசிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப் நீங்கள் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த பர்டிகுலர் பார்ட்டை மியூட் பண்ணி போடுற மாதிரி, ட்ரிம் பண்ணி போடுற மாதிரி தான் வந்துச்சு யூடியூப்லேருந்து. நானும் ட்ரிம் பண்ணி தான் போட்டிருக்கேன். காப்பிரைட் கிளைம் தான், எனக்கு ஸ்ட்ரைக்கு கிடையாது. அது அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ட்ரிம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன், அப்படி ஆப்பு சப்போர்ட் இதில் போய் நான் அவங்கக்கிட்ட மெயில் பண்ணி நான் பேசினேன். மெயில் பண்ணி ஒரு ரொம்ப நேரம், ஒரு 1 ஹவர் பக்கத்தில் நானும் அவங்களும் பேசிட்டோம். பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா மியூசிக்கும் ஃப்ரீ கிடையாது, நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டீட்டெயிலாக ரீட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றுலேயும் போயிருந்து நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்க்குறோம், அவங்க ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, ஸோ நம்மளும் யூஸ் பண்ணுறோம். இல்லை ஏதோ ஒரு பெரிய யூடியூப்பர் யூஸ் பண்ணுறாங்க அந்த மியூசிக்கை, நம்மளும் அதை யூஸ் பண்ணுறோம். அந்த தப்பை தான் நானும் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியாது இல்லை காப்பிரைட் கிளைம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு அது இது வரைக்கும் தெரியாது. நான் எங்கேயும் கேள்விப்பட்டதும் கிடையாது. அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே, அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இதுக்காக நான் காசு பே பண்ண ரெடியாக இருக்கேன், பே பண்ணி அந்த மியூசிக் யூஸ் பண்ணவா, ஏன்னா நான் 600 வீடியோ மேலே போட்டிருக்கேன், எல்லாத்துலேயும் இதே மியூசிக் தான் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, காசு பே பண்ணி வாங்குற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் எங்ககிட்ட அந்த மியூசிக்கு கிடையாது. நீங்கள் வேணும்னா ட்ரிம் பண்ணலாம், இல்லை உங்கள் வீடியோவை டிலீட் பண்ணிக்கோங்க, அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க. என்னோட 2 வருஷம் உழைப்பு சிஸ்டர். நான் ராத்திரி பகலாக தூங்காமல் நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி அந்த டைமில் உட்காந்து எடிட் பண்ணி நான் தனியாகவே எல்லாம் செய்யணும். குழந்தைங்களையும் பார்த்துட்டு சின்ன வீடியோ எடிட்டிங் கூட நான் தனியாக தான் செய்யணும். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது யூடியூப்பில். நான் ஒரு சின்ன யூடியூப்பர் அப்படின்னு தான் நான் இப்போவும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சின்னதாக நான் பார்த்து ஒவ்வொன்றும் செய்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க அப்படி சொன்னோன்னே.
நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட திருப்பியும் நல்லா பேசி பார்த்தேன். எந்த ஒரு ஆப்ஷன் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ வீடியோவுக்கு நான் உட்காந்து இப்போ எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா வீடியோவுக்கும் நான் அந்த பார்ட் வந்து மியூட் பண்ணி போடணும், 2 சேனல் இருக்குது, வீடியோஸ் போடணும், வீட்டில் ஒர்க் இருக்கும், ஒரு ஷாப் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் சப்போர்ட் போய் அங்கே அவங்கக்கிட்டேயும் சேட் பண்ணி பார்த்தேன். யூடியூப்லேயும் அவங்களும் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து ட்ரிம் பண்ணி போட சொன்னாங்க. இல்லைனா வேறு மியூசிக் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு கூட நான் சேட் பண்ண அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. ஏன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு அப்போ நினச்சேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மியூசிக்கே தேவையில்லை, நீங்கள் லைவாக நீங்கள் பேசி போடுறீங்களா, ஓகே பேசி போடுங்க. நம்ம மியூசிக் கொடுத்து இன்ட்ரோ கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒரு சேனல் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ட்ரோ வீடியோ இல்லாமல் கூட ஒரு சேனலை நம்மளால் வளர்த்து எடுக்க முடியும். ஸோ நீங்களே லைவாக பேசுங்க, நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக வெளியே வந்து பேசுங்க. தயவு செய்து எந்த ஒரு மியூசிக்கும் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியலை அதனால் யூஸ் பண்ணாதீங்க. யூடியூப்பில் கூட ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிளைம் வர்ற மாதிரி மியூசிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மியூசிக் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள், தெளிவாக தெரிஞ்சு பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய சேனலில் இப்போது அந்த மியூசிக் பழைய வீடியோக்குள்ள நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் பழைய வீடியோலெல்லாம் போய் பார்க்கலாம், அது என்ன மியூசிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு நான் இன்னும் கட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம். ஓகே, அவ்வளோதான் சிஸ்டர். வேறு ஏதாவது எனக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளோதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்ஸ் சிஸ்டர். ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.